அடுத்ததாக நான்காவதாக இன்னொரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு நீங்க ஆணித்தரமாக நம்புறதுக்கு என்ன பண்றாங்க, அந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு வீடியோ, அண்ணாமலையுடைய நிலத்துக்கு போகக்கூடிய வழியில் வீடியோலாம் எடுத்து அந்த வீடியோவை அடுத்த ஸ்டெப்பாக அப்லோட் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் பாருங்க அண்ணாமலை இடம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஆதாரத்தையே கொடுக்குறாங்க. ஸோ அப்போ இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு நீங்கள் 100% நம்பிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ஆதாரத்தை எல்லாம் இவங்க கொடுக்குறாங்க. அதில் அந்த வீடியோவில் ஒரு பாலம் வருது, அண்ணாமலையுடைய நிலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பாலம் வருது. அந்த பாலம் திமுக ஆட்சியில் கட்டப்பட்டது, அதுவும் அண்ணாமலையுடைய நிலத்துக்காக திமுக கட்டி கொடுத்த பாலம் அப்படிங்கிறது 5வதாக கடைசி அஸ்திரம். அப்போ இங்க ஏற்கனவே வந்து அண்ணாமலை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தாவேக அதை சொல்லுது, கூட்டணி வரதுக்கு முன்னாடி அதிமுக அதை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்கிற போது இப்போ ஒரு 2 குற்றச்சாட்டுகள் திமுக சம்பந்தப்பட்டு வருது. ஒன்று, ரெஜிஸ்ட்ராரே அவங்க வீட்டுக்கு போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காரு. இரண்டாவது, அவருக்காக ஒரு பாலமே கட்டி கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிற இந்த 2 குற்றச்சாட்டுகளும் அண்ணாமலையும் திமுகவும் நெருக்கமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு தோன்றுவதற்காக இங்கே புனையப்பட்ட ஒரு கதை. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஆர்கானிக்கா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து இந்த குற்றச்சாட்டின் மூலமாக நீங்கள் அண்ணாமலையின் மீது என்ன மாதிரியான கருத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும், என்ன மாதிரியான கருத்து உங்களுக்கு தோன்ற வேண்டும் அப்படிங்கிறது வரைக்கும் அவங்க இதை மேனிபுலேட் பண்றாங்க.